ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நங்கநல்லூர், சென்னை நங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்துக்கு தான், ஒரு திருமண மண்டபத்துக்கு தான் வந்திருக்கேன். நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மிக அருகாமையில இந்த மண்டபம் இருக்கு. இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் வர இருக்கின்ற புத்தாண்டு இருக்கு இல்லையா, இந்த 2025 புத்தாண்டுல 3 விதமான பெயர்ச்சிகள் நடக்க இருக்கு. அந்த பெயர்ச்சிகள் நல்லபடியா நடக்கணும், பொதுமக்கள் எல்லாரும் நல்ல நலமுடன் வாழணும் அப்படின்னு 27 நட்சத்திரங்களுக்கும் சேர்த்து ஒரு மகா யாகம் ஒண்ணு இங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இந்த யாகத்துக்கு யாரெல்லாம் வராங்க, என்ன மாதிரியான யாகம் நடக்க போகுது, இங்க என்ன மாதிரியான வேற விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத தொகுத்து ரொம்ப அழகா உங்களுக்கு வழங்குறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். வணக்கம், நான் உங்கள் ராம்ஜி. உலக புகழ் வாய்ந்த இந்த நட்சத்திர நவக்கிரக மகா யாகம் 27 நட்சத்திரங்களுக்கும் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பெரிய யாகத்திலே தனி சிறப்பு என்னன்னா, 9 நவக்கிரகங்களுக்கும் நம்ம பண்றோம். அடுத்த வருடம் 2025 என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு வருடமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் சனிப்பெயர்ச்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி போன்ற 3 பயிற்சிகள் இந்த வருடமே நடக்கவிருப்பதால் உலகமெங்கும் இருக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஏற்றமும் மாற்றமும் ஏற்பட போகிறது. அதையெல்லாம் மனதில் கருத்தில் கொண்டு இந்த நவக்கிரக நட்சத்திர மகாயாகத்தை செய்கிறோம். 27 நட்சத்திரங்களுக்கும் ஆவாகனம் பண்ணி பெரிய யாகம், இதுவரை கண்டிராத அளவு சுமங்கலி பூஜை, கன்னிகா பூஜை, வடுக பைரவர் பூஜை என அனைத்தையும் ரொம்ப கிரமப்படி வேத முறைப்படி பெரிய பெரிய வேத விற்பனர்கள்லாம், ஆச்சாரியர்லாம் எங்கெங்கிருந்தோலாம் அழைச்சு நிறைந்த பொருட்செலவில் இதை பண்ணியிருக்கோம். தொடர்ந்து வருகின்ற ஏப்ரல் மாதமும் இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய யாகங்கள்லாம் நடக்கவிருக்கிறது. அதில் அனைவரும் பங்கு பெற வேண்டும். அதற்கான முன்னோட்டம் தான் இது. ஸோ பிறக்க போகிற நியூ இயர் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயரா இருக்கணும்னு இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை சேனல்களுக்கும், இந்த மண்டபம் ரமணி மண்டபத்திற்கும், திரு கிஷோர் அவர்கள் கும்பகோணத்தை சேர்ந்தவர், ஒரு ஆச்சாரியர் தான் நடத்தி வைக்கிறார். அதே மாதிரி அண்ணா பிரவீன் அண்ணா அவர்களும் இவர்கள் தலைமையில், மகா அவர்கள் தலைமையில், நம்ம ஸ்ரீமடத்தின் தலைமை சாந்தி நம்மளுடைய நிலேஷ் அவர்கள், என் மனைவி சிந்து, குழந்தை மாயா தலைமையில இந்த மிகப்பெரிய யாகம் நடக்கிறது. எல்லா ஊடகங்களும் இந்த மாதிரி மக்களை ஆன்மீக பணிக்கு உட்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து இந்த யாகத்தை தொடர்ந்து இதுக்கு அடுத்து விஷ்ணுமாயாவுடைய கலச ஆவாகனம், அதாவது தமிழ்நாட்டில் விஷ்ணுமாயா சாத்தனுக்கு ஒரு கோயில் எங்கேயும் கிடையாது. அது நம்ம ஸ்ரீமடத்தில் போரூர் கார்டன்ல, இங்க ஸ்ரீமடத்தில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அங்க இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகிறது. தொடர்ந்து அந்த வைபவங்கள்லாம் நடக்கவிருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள், ஏப்ரலுக்காக காத்திருங்கள். நன்றி. குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு ஆன்மீக பரிகார சேனல் நேயர்களுக்கும், என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். உங்களை இந்த ஒரு அற்புதமான தருணத்தில் சந்திச்சதுல ரொம்பவே மகிழ்ச்சி சார். இந்த நிகழ்ச்சியை பத்தி, இந்த யாகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2024 இறுதியில நம்ம இருக்கோம், 2025 புத்தாண்டு பிறக்க போகுது. இந்த ஹோமத்துக்கு வந்து கலந்துகிட்டவங்களுக்கும் சரி, அதே மாதிரி நம்ம ஆன்மீக பரிகாரம் மூலமா இந்த நிகழ்ச்சியை பார்க்கறவங்களுக்கும் சரி, என்ன மாதிரியான நற்பலன் கிடைக்கும்? ஏன்னா 27 நட்சத்திரங்களுக்கு யாகம் பண்ணிருக்காங்க இல்லையா? முதல்ல இந்த மாதிரி ஒரு அபூர்வமான நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதே மகா புண்ணியம். இதுக்கு வந்து இறைவனது ஆசீர்வாதம் இருந்தால் தான் நீங்கள் கலந்துக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு பணம் இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், உங்களுக்கு தேவையான அரசாங்க உதவி கூட இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா பூர்வ ஜென்ம சுக்குர்த்தம் வேணும். கிரகங்கள் முதல்ல வழிவிடணும். ரெண்டாவது, முன்னெல்லாம் வந்து சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, அது மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2025 9 கிரகங்களும் மாறுது. ஒரு 3 கிரகங்கள் ராஜ கிரகங்கள் மாறுது. அதோடு சேர்ந்து 6 கிரகங்களை மாறும்போது இந்த வருஷம் நிறைய மாறுதல்கள், நிறைய மாற்றங்கள், அது அரசியல் ரீதியாகவும் இயற்கை சூழ்நிலையிலையும் மக்களது வாழ்க்கையும் நிறைய மாறும். அதனால் ஹோமம்னா என்ன, யஜ்ஜம்னா என்ன, யாகம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு வேறுபாடு இருக்கு. ஒரு குறிக்கோளை நினைச்சு செய்யறதுங்கிறது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம வெளிப்படுத்துகிறோம். யஜ்ஜம்ங்கிறது நமக்கு என்ன தேவைங்கிறத விட இந்த உலகம் செழிக்கணும், பிரபஞ்சம் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்றது யஜ்ஜம். அதே மாதிரி தான் யாகங்கிறது
நம்ம சுற்றி இருக்கிறவங்களுடைய உலகமும் அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் அவங்களது கோரிக்கைகள்லாம் நிறைவேறணும் அப்படிங்கிறது. அப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. இதில் ராம்ஜி அவர்கள் எனக்கு வேந்தர் டிவியில் இருந்து எனக்கு அவர் ரொம்ப நல்ல பழக்கம். அவரது ஜாதகத்தை நான் ஒரு முறை பார்த்தேன். அன்னையில் இருந்து அவர் என்னுடைய தொடர்பில் இல்லை, இருந்தாலும் இந்த நட்பு எங்களுக்குள்ளே இருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கு மனசுக்கு ஒரு திருப்தியாகவும், எதிர்வரும் 25வது வருஷம் புத்தாண்டு எனக்கு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும், மக்களெல்லாம் சந்தோஷமாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. 27 நட்சத்திரக்காரர்களும் பயன்பெறணும் அப்படின்ற வகையில் ராம்ஜி அவர்கள் அஸ்ட்ராலஜர் ரொம்ப அழகாக இந்த யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இந்த தானங்களும் தர்மங்களும் சேர்ந்து செய்கிறது தான் இந்த மகா யஜ்ஞம். இதை செய்யறதுக்கே அந்த நட்சத்திரங்களுடைய தயமும் தீக்ஷண்யமும் இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். இது மகா புண்ணியம். நீங்கள் இதுக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டிய பெரிய அவசியம் இல்லை. பார்த்தாலே புண்ணியம், அந்த நறுமணத்தை நுகர்ந்தாலே போதும். இது இப்போ ஒரு லேட்டஸ்டாக நீங்கள் படிச்சிருப்பீங்க, நறுமணத்தை கொண்டு உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தருவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கிளாஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த காலத்திலேயே இந்த ஜோதிட ரீதியாக யாகத்துக்கும் யோமத்துக்கும் இந்த கிடைக்கக்கூடிய அந்த புகை, ஹோம புகை உங்களுக்கு அற்புதமான பலன் தரும். ரொம்ப அருமையான தகவல், நன்றி. ராம்ஜி தான் மட்டும் வாழணும், தன் குடும்பம் மட்டும் வாழணும்னு இல்லாமல் இந்த பிரபஞ்சமே நல்லா இருக்கணும்னு இந்த யஜ்ஞம் செஞ்சிருக்காரு. இதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும், அதே மாதிரி இதை கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த இறைவனுக்கும் நான் நன்றி சொல்லி, இதையெல்லாம் பேசுறதுக்கு நீங்களும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் நன்றி சொல்லி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. கிட்டத்தட்ட 27 நட்சத்திரங்களுக்கு இங்க மகா யஜ்யம் நடந்துட்டு இருக்கு. 2025ல் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதெல்லாம் வரப்போகுது இல்லையா? அதுக்காக ரொம்ப அருமையா பிரம்மாண்டமா இங்க யாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பாக்குறதுக்காக தான் நாம இன்னைக்கு வந்திருக்கோம். நம்ம கூட இந்த யாகத்துக்கு வந்த நபர் இணைஞ்சிருக்காங்க. இந்த யாகத்தை பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்க பேர் என்ன? என் பேர் சரவணன். சரவணன், நீங்க எப்ப வந்தீங்க? மார்னிங் வந்துட்டீங்களா? மார்னிங் வந்துட்டீங்க. 27 நட்சத்திரங்களுக்கு இங்க யாகம் பண்றாங்க. தனித்தனியா எல்லாருக்கும் சங்கல்பம் மாடியில பண்ணாங்க. உங்களுக்கு பண்ணாங்களா? பண்ணாங்க. நீங்க வேண்டுதல் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா வச்சிருக்கோம். அதுல வந்திருக்கோம். ஓகே ஓகே. 2025 எப்படி இருக்க போகுதுன்னு நீங்க ராம்ஜி சார் கிட்ட ஏதாவது கேட்டீங்களா? அதை பத்தி ஏதாவது சொன்னாரா? அது கேட்டதுக்காக பரிகாரம் வைக்க பண்ண வந்திருக்கோம். ஆமா, பண்ணாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு இங்க இந்த யாகத்தை பார்க்கும்போது உங்க மனநிலை எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி இது இருக்கும், எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்கு. புதுசாக புரிஞ்சு சொல்ல முடியாது. பட் இதுக்கு முன்னாடி நான் வரும்போது இந்த மனநிலைக்கும் இப்போ நான் இருக்கிற மனநிலைக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நான் ஃபீல் பண்ண முடியுது. அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியுது. உங்களாலே உணர முடியுது. இவங்களாம் உங்க கூட வந்திருக்காங்க? ஆமாம், எங்க கூட வந்திருக்காங்க. சரி, எல்லாருமே சங்கல்பம் பண்ணிக்கிட்டாங்க? எல்லாரும் பண்ணிருக்கோம். 3 பேரும் பண்ணிருக்கோம். சரி, இன்னைக்கு ஃபுல் டே இந்த யாகம் போகுது. அதுக்கப்புறம் அபிஷேகம்லாம் இருக்கு. முழு நிகழ்ச்சியிலையும் நீங்க கலந்துக்க போறீங்க? ஆமாம், கண்டிப்பாக கலந்துக்க போறோம். ரொம்ப நன்றி. அடுத்ததா நம்ம கூட ஜனனி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. இவங்களும் கும்பகோணத்திலிருந்து வந்திருக்காங்க. சென்னைக்கு நங்கநல்லூர்ல நடக்க இருக்கின்ற இந்த 27 நட்சத்திர மகா யாகத்துல கலந்துக்கிறதுக்காக. வணக்கம் மேம். ரொம்ப சந்தோஷம் கலந்துன்றது. உலக நன்மைக்காகவும் 27 நட்சத்திரங்கள் எல்லாருக்கும் அதை வச்சும் 12 நட்சத்திரம் கன்னி குழந்தைகள் நல்லா படிக்கணும், சுமங்கலி எல்லாம் நல்லபடியாக இருக்கணும், உலக சேமத்துக்காக இந்த பூஜை பண்ணுறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தனிப்பட்ட சங்கல்பம் நீங்கள் வச்சுருக்கீங்களா? இல்லை எதுவும் இல்லை. நீங்களும் ராம்ஜி சார் மாதிரியே பொது நலனா வந்திருக்கீங்க இல்லையா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு மனுஷியை பார்த்ததுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அடுத்ததான் நம்மளோட யாகத்துல யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் சுரேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நான் காட்டுப்பாக்கத்துல இருந்து வரேன். காட்டுப்பாக்கத்துல இருந்து வரீங்களா? இந்த யாகத்துக்காகவே நங்கநல்லூர் வந்திருக்கீங்க? ஆமா மேடம். இங்க வந்து சுவாமி ஒரு வருஷமா தெரியும் எனக்கு. ராம்ஜி சார் ஒரு வருஷமா எனக்கு தெரியும். ஸோ அவர்கிட்ட நிறைய வாட்டி வந்துட்டு என்னோட குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதில் அவரும் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி நானும் பண்ணியிருக்கிறேன். இப்போ ரொம்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் இருந்தது. அவர் இந்த டைம் இந்த யாகத்தில் கலந்துக்க சொல்லி என்னை பர்சனலாக கால் பண்ணி கூப்பிட்டாரு. ஸோ அதனால் வந்தேன். எனக்கு ஏதோ இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. 27 நட்சத்திரங்களுக்கும் சேர்த்து உலக மக்கள் நலனுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மேடம். இதுல உங்களுடைய சங்கல்பமும் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா வச்சாச்சு மேம். காலையிலேயே எல்லாம் சொல்லியாச்சு. எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் சேர்ந்து. ஸோ
எனக்கு ஒரு 2 பையன் இருக்கிறாங்க, ஒய்ஃப் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் பசங்களுக்கும் சேர்த்து எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இனிமேட்டு தான் மாறுதல் இருக்கும்னு நினைக்கிறேன். விஷ்ணுமாயா அனுகிரகத்தில் ஏன்னா ஒரு மற்ற கடவுளாக இருக்கும்போது விஷ்ணுமாயான்றது ஒரு தனி கடவுள். அவங்கள நம்பினவங்க யாருமே கெட்டு போனதா சரித்திரம் இல்லை அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்ருக்கு. என்னோடய வாழ்க்கையில் நிறைய இறக்கத்தை பார்த்து இப்போ ஏற்றம் மட்டுமே இருந்துகிட்ருக்கு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்னு நினைக்கிறேன். 2025 உங்களுக்கு எல்லாம் ஏறுமுகமாகவே இருக்கட்டும், உங்கள் லைஃப் நல்ல செழிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு ஆன்மீக பரிகாரம் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். நன்றி நன்றி. அடுத்ததா பிரியா அவர்கள் மாங்காட்டிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய குழந்தையும் அழிச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இந்த யாகத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். நீங்கள் மாங்காட்டிலேருந்து இந்த யாகத்துக்காகவே வந்திருக்கீங்க இல்லையா? இந்த யாகத்தை பார்க்கும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு பாசிட்டிவான வைப்பு இருக்கு. எனக்கு இது வந்து பொதுமக்களுடைய நலனுக்காக பண்றாங்க. நல்லா இருக்கு. அவ்வளோதான். அடுத்ததா நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது பானுச்சந்தர் திருத்தணியிலிருந்து வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நீங்க எப்படி இதை கேள்விப்பட்டு வந்தீங்க? எப்படி ஒரு யாகம் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ரெகுலராக வந்து யூடியூப்ல வந்து ராம்ஜி ஐயருடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். அவருக்கு நல்லா இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து நங்கநல்லூர்ல யாகம் இருக்கு. ஸோ அடுத்த வருஷம் 2025 எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் யாகம் பண்றதா கேள்விப்பட்டேன். அதனால வந்திருக்கோம். ஸோ நிறைய க்ரௌட் வந்திருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு ஜாயின் ஹியர். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கும் தனிப்பட்ட சங்கல்பம் ஏதாவது இருக்கா? இல்லை நீங்க பொது நலனா இருக்கணும், உலகமே நல்லா இருக்கணும்னு வேண்டி வந்திருக்கீங்களா? ஆமாம், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது வந்திருக்கோம். ஸோ அவர் வந்து பர்சனலாகவும் மீட் பண்ணணும். ஸோ அப்பாயின்மெண்ட் கேட்டதும் கிடைச்சா மீட் பண்ணணும். கண்டிப்பா நிச்சயமா சீக்கிரமே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கட்டும். நல்ல விஷயத்துக்காக ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கட்டும். இந்த 2025ன்னு ஐயா அவர்கள் வந்து இந்த யாகம் நடத்திட்டு இருக்காங்க. அதுல நீங்க வந்து கலந்துக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். தேங்க்யூ. அடுத்ததான் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசன்னா மேம் தான். வணக்கம் மேம். குட் மார்னிங். சொல்லுங்க. இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டதால உங்களுக்கு எப்படி இருக்கு உங்க மனநிலை? எனக்கு கொஞ்ச நாளாவே ராம்ஜி ஐயாவை ரொம்ப நல்லாவே தெரியும். எனக்கு விஷ்ணுமாயாவே எனக்கு ரொம்ப நல்லாவே பிடிக்கும் எனக்கு. அதனால இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டா என்னோட மன நிம்மதியும் ரொம்ப அமைதியாக இருக்கும்ட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். நான் மார்னிங் எத்தனை மணிக்கு வந்தீங்க? மார்னிங் நான் 7:30க்கு வந்தேன். 7:30க்கே வந்தீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 1 o'clock ஆக போகுது. ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு இந்த யாகம். எல்லா பூஜையுமே முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் போகணும், பார்த்துட்டு தான் போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபுல் டே இருக்க போது, ஃபுல் டே நீங்க இருந்து முழு எல்லா அந்த அபிஷேகம் நடக்க போறது, விஷ்ணுமாயா பீடத்துக்கு போக போறது, எல்லாமே நீங்க எல்லாமே பார்த்துட்டு தான் போக போறோம். எத்தனை வருஷமா ராம்ஜி சார் உங்களுக்கு? எனக்கு ஒரு 5 வருஷமா தெரியும். 5 வருஷமா தெரியும். நீங்க அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மாற்றம் இல்ல நீங்க எப்படி இருந்தீங்க, சந்திச்சதுக்கு அப்புறம் உங்க ஜாதகம்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்க லைஃப்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கு? நான் சஞ்சதுக்கு முன்னாடி இது வந்து நிறைய ப்ராப்ளம், என்னோட ஹெல்த் வைஸ் ரொம்ப ப்ராப்ளமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் என்னோட ஜாதகம் பார்த்து ஒவ்வொன்றா சொல்ல அதுக்கேற்ற மாதிரி எனக்கும் ரிவைஞ்ச் ஆகுச்சு. சமீபத்தில் எனக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே அவர் சொன்னார் அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போகும், அதனால பார்த்துக்கோங்கன்னு. அதே மாதிரி தான் எனக்கு வந்துச்சு. இப்போ தான் ஒரு 1 வீக் ஆயிருக்கு எனக்கு அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு. அது முடிஞ்சு இந்த யாகத்தில் கலந்துக்கோமா, அதுக்கப்புறம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் மெயினாக இந்த யாகத்துக்கு நாங்கள் வந்தது. சிறப்பு மேம், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் பிரீத்தி பண்ற மாதிரி ரொம்ப அழகா நங்கநல்லூர்ல வந்து ராம்ஜி அவர்கள் ஒரு மிக பிரம்மாண்டமான யாகம் ஒன்று அமைச்சிருக்காங்கன்னு சொன்னேன். அதற்கு வரக்கூடிய ஒவ்வொரு பொதுமக்களும் நம்ம கிட்ட ஆன்மீக பரிகாரத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. இந்த யாகம் எப்படி இருக்கு, இந்த யஜ்யத்தால உலக மக்களுக்கு என்ன பலன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில 2 நபர்கள் நம்ம கூட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம். உங்க பேர் என்ன? சுந்தர், மாங்காட்ல இருந்து. உங்க பேர் சார்? நிலேஷ். தினேஷ். எங்க இருந்து வரீங்க சார்? நான் மாங்காட்ல இருந்து வரேன். மாங்காட்ல இருந்து வரீங்க. இந்த யாகத்துக்காக தான் ஆமா ஸ்பெசிஃபிக்கா வந்திருக்கேன். இல்லையா? ஆமா. எத்தனை வருஷமா ராம்ஜி அவர்கள் உங்களுக்கு? எனக்கு ஒரு 6-7 வருஷமா தெரியும். 6-7 வருஷமா தெரியும். உங்களுக்கு இப்போ எப்படி மாற்றங்கள் எப்படி இருக்கு? அதான் வரும்போது ரொம்ப மன கஷ்டம், அந்த மாதிரி குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இது வந்ததுக்கப்புறம் நிறைய ஹோமங்கள் இதெல்லாம் பார்த்தது கொஞ்சம் நல்லா ரிலீஃப் ஆகுது. குடும்ப கஷ்டம். என்ன மாதிரி பிரச்சனைக்காக நீங்க இன்னைக்கு யாகத்துல கலந்துக்கலாம்னு உங்க மனநிலை இருந்தது? அதான் கொஞ்சம் பண கஷ்டம், வீட்டில் மனக்குழப்பம், மனைவியோட சண்டை, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்தது. இப்போ ஒன் பை ஒன்னா அப்படி ரிலீஃப் ஆகிட்டே வருது. நல்ல மாற்றம் இருக்கு உங்களுக்கு. நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அவர் எங்க ஹோமம் வச்சாலும் நாங்கள் கம்பல்சரி கலந்துக்கிறது. இந்த மாதிரி பொதுநலன் கருதி வந்து யாகம் நடக்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். உங்களை மாதிரி பொதுமக்கள் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்றது பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்றேன். நல்லது நடக்குதுல்ல நம்மளுக்கு, அப்படின்னும் போது நம்ம எங்கனாலும் போகலாமே. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க சொல்லுங்க சார், உங்களுக்கு ராம்ஜி சார் எத்தனை வருஷமா தெரியும்? 3 வருஷமா தெரியும். 3 வருஷமா தெரியும். ஓகே. நீங்க என்ன வேண்டுதலோட வந்தீங்க? அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தோ இல்ல நீங்க ஜோசியம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்க லைஃப் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா சௌக்கியமா இருக்கும். எந்த விதமான நம்மளுக்கு கஷ்டங்கள் இல்லை. நல்ல மாற்றம் தெரியுது. நல்ல மாற்றங்கள் தெரியுது. கண்டிப்பா இந்த 2025 உங்க 2 பேருக்கும் நல்ல ஒரு ஆண்டா அமையட்டும்னு எங்க ஆன்மீக பரிகாரம் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.
ரொம்ப அழகா 27 நட்சத்திரங்களுக்கான மகா சாந்தி யாகம் போயிட்டு இருக்கு. அதை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இதை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் புண்ணியா பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இங்க வேற என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 சுகாசினி பெண்களை வரவழைத்து அவர்களுக்கு பூஜை செய்து, அதாவது 7 தேவதைகளா அவங்கள பாவிச்சு பூஜை செய்து அவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கிற நிகழ்ச்சியும் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுமங்கலி பெண்களை 5 சுமங்கலி பெண்களை வரவழைத்து அவர்களுக்கு சுமங்கலி பூஜை செய்து பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்களும் அவருடைய துணைவியாரும் இணைந்து இந்த பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு நல்ல நிகழ்ச்சியா, ஒரு கோலாகலமான நிகழ்ச்சியா உங்க எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய வகையில் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். 27 நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது அந்த 27 நட்சத்திரத்துக்குள்ளதான் நாம எல்லாரும் அடங்கியிருப்போம் இல்லையா? சோ அந்த 27 நட்சத்திரக்காரர்களும் வீட்டில் இருந்தபடியே நீங்க சங்கல்பம் செஞ்சுக்கோங்க. வர இருக்கக்கூடிய 2025 சிறப்பா அமையணும், கடன் இல்லாத வாழ்க்கை அமையணும், ரோகம் இல்லாத வாழ்க்கை அமையணும், எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். அடுத்தது நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா மேடம் கும்பகோணத்திலிருந்து வந்திருக்காங்க. இந்த யாகத்துக்காகவே வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். ஹாப்பி நியூ இயர். தேங்க் யூ. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஓகே மேடம். நீங்க சொல்லுங்க, இந்த யாகத்தை பத்தி உங்க மனநிலை எப்படி இருக்கு? இந்த யாகத்துல கலந்துகிட்டதுக்கு அப்புறம் அதுல என்ன மாற்றம் நீங்க பாக்குறீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம்? ராம்ஜி குருஜி எனக்கு 7 வருஷமா ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம். அவர் சொல்றதுபடி தான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். என் பொண்ணு இங்க காலேஜ் படிச்சிட்டு இருக்கா, பையன் பாடசாலையில் படிச்சிட்டு இருக்கான். அவங்க நல்லபடியா படிச்சுட்டு வரணும், பொண்ணு நல்லா படிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு சங்கல்பம் பண்ணி நாங்க இங்க யாகத்துல கலந்துருக்கோம். எங்க நட்சத்திரத்துக்கு, பொண்ணு நட்சத்திரம், பையன் நட்சத்திரம், எங்க ஹஸ்பண்ட் நட்சத்திரம், எல்லா நட்சத்திரத்துக்கும் இங்க யாகத்துக்காக கொடுத்துருக்கோம், வந்திருக்கோம். இது நல்லபடியா நடந்து எங்க லைஃப் நல்லா இருக்கணுங்கிற நம்பிக்கையில இங்க வந்திருக்கோம். நிச்சயமா நிச்சயமா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு உங்க லைஃப் மட்டும் இல்ல, இதை பார்க்கக்கூடிய அத்தனை பேரோட லைஃபும் 2025 சூப்பரா அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கும்பகோணத்துல இருந்து ஸ்பெசிபிக்கா இதுக்காக வந்திருக்கோம். ராம்ஜி குரூப்ல போட்டிருந்தாங்க இது மாதிரி யாகம் பண்றோம்னு சொல்லிட்டு நாங்க எங்க நட்சத்திரம் பேர் சொல்லிட்டு நாங்க கிளம்பி இங்க வந்திருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா நானும் என் பொண்ணு எல்லாருமே பண்ணோம். என் பொண்ணு வந்திருக்கா. சென்னையில தான் படிக்கிறாங்க. ராம்ஜி சார் சந்திச்சதுக்கு அப்புறம் உங்க லைஃப்ல நிறைய மாற்றங்கள் நிறைய வந்திருக்கிறதுனாலதான் அங்க இருந்து செலவு பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ரொம்ப நல்ல விஷயம். நிறைய விஷயங்கள் நமக்காக பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்ததா இந்த யாகத்துக்கு கொரட்டூர்ல இருந்து தங்கமணி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களதான் நம்ம இப்ப சந்திக்க போறோம். வணக்கம் மேம். நல்லா இருக்கிறோம். கொரட்டூர்ல இருந்து வந்திருக்கிறோம். ராம்ஜி அவர்கள் உங்களுக்கு எத்தனை ஆண்டுகளா தெரியும்? கொஞ்ச நாள் டிவியில பார்த்துன்னு இருக்கிறோம். எல்லா நிகழ்ச்சியும் பார்க்கும் போது அவருடைய பேச்சு ரொம்ப நல்ல இதுவா இருக்கு. இந்த ப்ரோக்ராமை பத்தி சொல்லின்னு இருந்தாங்க, அதுக்காக இது பண்ணி வந்திருக்கிறோம். நீங்க சங்கல்பம் எல்லாம் பண்ணிக்கிட்டீங்களா? மார்னிங் மாடியில சங்கல்ப பூஜை எல்லாம் போச்சு, அதுக்கப்புறம் இப்ப யாகம் ஆரம்பிச்சிருக்காங்க. வந்ததே காலையில தான், இப்பதான் வந்துட்டு இது பண்ணி பார்த்தேன். இப்பதான் வந்திருக்கீங்க யாகத்துல? ஆமா, ஒரு 8 மணிக்கா வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படி இருக்கு இங்க இவ்வளவு பெரிய யாகத்தை பார்க்கும்போது உங்க மனநிலை? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு. வருஷம் 25 பிறக்க போது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 2024 இறுதியில 2025 துவக்கத்துல ஒரு அருமையான யாகத்துல நீங்க கலந்துட்டு இருக்கீங்க. நிச்சயமா உங்களுடைய லைஃப் நல்ல மாற்றம், நல்லபடியா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 புத்தாண்டு பிறக்க போகிறது. விஷ் யூ வண்டர்ஃபுல் ஹாப்பி நியூ இயர். இந்த புத்தாண்டு நமக்கு என்ன கொண்டு வந்து தருகிறது? வசந்தங்களை கொண்டு வந்திருக்கிறதா, அல்லது இந்த வருடமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா என்றால் அதற்கான விடைதான் இந்த யஜ்யம். யஜ்யம் என்றால் யாகம். தமிழ்ல யாகம் அப்படின்னா பெரும்பாலும் ராஜாக்கள் ஒரு காலத்துல ஒரு வாழ்க்கையில 7 யாகம் பண்ணா இந்திர பதவிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. யாகம் பண்றதுங்கிறது அவ்வளவு கஷ்டம். ஒரு காலத்துல ஜோதிட சாஸ்திரமே எதுக்கு இருந்ததுன்னா, இந்த யாகம் பண்ற வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனான்னு பாக்குறதுக்காக தான் ஜோசியமே பார்ப்பாங்களாம். அதுக்கப்புறம் அது எங்கெங்கயோ போய் அது என்னென்னமோ ஆயிடுது. ஸோ அப்போ அப்படி இந்த யாகம் என்பது 48 நாள் நம்மளை வருத்திண்டு, சன்னியாசிக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. விழாக்களில் கலந்து கொள்ளாமல், எதுவும் இது மாதிரி துக்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல், ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப கடுமையான ஒரு விரதம் இருந்து இந்த யாக காரியங்களை நம்ம செய்கிறோம். இவ்வருடமே சனிப்பெயர்ச்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 3 பயிற்சிகள் இந்த வருடம் வருவதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச். அப்போ அன்பு நண்பர் திரு கிஷோர் கும்பகோணத்துல ஒரு பெரிய ஆச்சாரியர், நம்ம தலைமை சாந்தி திரு நிலேஷ் இவர்களோட அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது, நம்ம ஒரு பெரிய யாகம் ஒன்று பண்ணலாம், லோகக்ஷேமம் மகாமியகம், உலக மக்களோட நன்மையை மனதில் கொண்டு ஒரு யாகம் பண்ணலான்னு ஒரு முடிவெடுத்தோம்.
அவ்வகையில் ரமணி ஹால் என்று அழைக்கப்படக்கூடிய நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் அருகிலே இருக்கக்கூடிய பெரியவா தான் இவங்களுக்கு எல்லாம். சங்கராச்சாரியார தெய்வமாக கும்பிடும் இந்த மண்டபம் எங்களுக்கு கிடைச்சது, தெய்வாதீனமாக கிடைச்சது. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா என்று பெரியவர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி குருவை நாம் நம்பினால் நமக்கு என்ன கிடைக்குமோ கிடைச்சிடும். அந்த மகா பெரியவா தான் இதெல்லாம் நடத்துறாருன்னு நான் நம்புறேன். அவ்வகையில் இந்த யாக காரியம் பண்ணலான்னு முடிவெடுத்தோம். சரி, பண்றது பண்றோம், இதனால வேற என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? 12 ராசிகளுக்கு பண்ணலாமா, என்ன பண்ணலாம்? 27 நட்சத்திரங்களுக்கும் பண்ணிடலாம். மிகுந்த பொருட்செலவாகுமே, 27 கலசம் வச்சு பண்ணணுமே, பரவாயில்ல, அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, 27 நட்சத்திரங்களுக்கும் நம்ம பண்றோம் அப்படின்னு இந்த 27 நட்சத்திரத்தை ஆவாகனம் பண்ணி அங்க பாத்தீங்கன்னா மலை அளவு இந்த கும்பகோணத்திலிருந்து ட்ரெயின்ல எடுத்துட்டு வந்திருக்கா. கும்பகோணம் ட்ரெயின் சொல்லியதான் போதும் என்னை விட்டு விடுங்கள் என்று. அந்த மாதிரி இவங்களோட டீம் ஃபுல்லா அங்கிருந்து வந்து அது ஃபுல்லா அந்த நிலக்கரி கூட்ஸ் வண்டி மாதிரி ஒரு யாக சாமானா வந்துட்டே இருக்கு. எத்தனை சுவாகா பண்ணியும் பத்தல அப்படிங்கிற மாதிரி பண்ணோம். 27 நட்சத்திரங்களுக்கும் ஆவாகனம் பண்ணியாச்சு. இந்த நட்சத்திர தேவதைகளை ஆவாகனம் பண்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? குருஜி, என் ராசி மீன ராசி, நான் ஏன் 27 நட்சத்திரத்தையும் வணங்கணும் என்றால், ஒரு கிரகம் என்பது ஒரு ஆர்பிட், அதாவது வந்து ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ல தான் ஒரு கோள் என்பது சுற்றி வருகிறது. அந்த கோள் ஒரு வருடத்தை கடந்து முடிந்தால் ஒரு குரு பயிற்சி, அந்த கோள் ஒரு 12 ராசியிலும் கடந்து முடிந்தால் அது சனி பயிற்சி. இப்படி ஆன்டி கிளாக் வைஸ்ல 12 எல்லா இதுவும் கடந்தா அது வந்து ராகுக்கு 27 நட்சத்திரத்தையும் டச் பண்றாங்க. ஸோ அப்ப என்ன ஆகுறதுன்னா, இந்த 27 நட்சத்திரங்களையும் வழிபடும் மூலம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு அந்த கிரகம் டிராவல் ஆகும் போதெல்லாம் வரக்கூடிய நற்பலன்கள் நமக்கு கிடைக்கிறது, அல்லது தீய பலன்கள் இருந்தால் அது குறைகிறது. எல்லாருக்கும் நல்லா தெரியும், நான் தினமும் ஜோதிடம் சொல்றேன். சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த வருடம் அஷ்டம சனி தொடங்கி விட்டது. மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் ஜென்ம சனி தொடங்கி விட்டது. கும்பராசிக்காரங்க மேசராசிக்காரங்கெல்லாம் ஆல்ரெடி 7.5 சனினால படாத பாடுபடுறா. இப்படிலாம் நிறைய சொல்லலாம். சனிப்படுத்தும் பாடு, சனி தான் பிரச்சனை பண்றாரு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம ஜாதகத்துல ஒரு வில்லன் கிடையாது, நிறைய வில்லன் இருக்கான். இன்னொரு வில்லன் இருக்காரு ராகு. ராகுபடுத்தும் பாடுன்னு ஒண்ணு இருக்கு. ராகு ராசியில இருந்தாலோ, ராகு நம்மளுடைய 7ஆம் இடத்துல இருந்தாலோ குடும்ப வாழ்க்கை பிரிஞ்சிடும், டைவர்ஸ் ஆயிடும். ஸோ அவ்வகையில இந்த கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் ராசியில ராகு, சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் 7ல் ராகு, விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் 4ல் ராகு, 4ஆம் இடத்துல ராகு இருந்தா பெயர் கெடும்பா. இந்த மாதிரி இந்த ராகுபடுத்தும் பாடு. ஸோ இவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்குள்ள குரு வந்துடுறாரு. குருவும் ஒரு பக்கம் என்ன பண்றார், மிதுனத்துக்கு வர்றார். மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் கன்னிராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும், கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் வேலை போயிடுற நிலைமை. இந்த பக்கம் பார்த்தா விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் 2, 5 கூடையவன் 8ல மறைன அஷ்டம குரு. அப்போ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இப்படி 3 பேர் மாற்றி மாற்றி தாக்குதல் பண்ணா இப்ப இந்த ஊர்ல வாழ்றதா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ அப்போ நம்மளால முடிஞ்சது என்ன? நிறைய பேர் சொல்லுவா, செவ்வாய் தோஷத்தை கழிச்சிடலாம், அல்லது சனி தோஷத்தை கழிச்சிடலாம், இது பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம்பாங்க. அதெல்லாம் அப்படி ஒரு விஷயமே உலகத்துல கிடையாது. எந்த ஒரு தோஷத்தையும் யாராலையும் கழிக்க முடியாது. என்ன பண்ணலாம்னா, we can beg, we can pray, நாம் இறைவனிடம் மன்றாடலாம், நாம் யாக காரியங்கள் செய்து கொள்ளலாம். இறைவனை திருப்திப்படுத்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிதேவதை பிரத்யதி தேவதை இருக்கு. அந்த அதிதேவத பிரத்யேக தேவதைக்குரிய சமித்து, அதுக்குரிய நைவேத்தியம், அதுக்குரிய புஷ்பம், அதுக்குரிய கலசம், அதுக்குரிய பூஜா, அந்த புஷ்பம் இதெல்லாம் போட்டு அர்ச்சனை மந்திரம் மூலமந்திர ஜபம் எல்லாம் பண்ணும்போது அந்த கிரகம் மகிழ்ந்து விடுகிறது. என்ன கேட்டாலும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? எந்த சனி பிரச்சனை பண்ண வந்தாரோ அவரே மகிழ்ச்சியா போடா அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாரு. அப்படிங்கிற மாதிரி அதற்காகத்தான் இந்த மாபெரும் யாகம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யாகத்திற்கு நாங்கள் சிந்திய செலவு என்பது ஒரு பக்கம் என்றால், நாங்கள் சிந்திய வியர்வை என்பது மறுபக்கம். இதற்காக கிட்டத்தட்ட அதை ரொம்ப நாள் உழைச்சிருக்கோம். அதை பத்தி கிஷோர் அவர்கள் சொல்ல நீங்களே கேட்பீங்க, சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த 27 நட்சத்திரம் 12 ராசிகள் நவகிரகங்களுக்கு ஹோமங்கள் செய்யறதுக்கான என்ன விஷயம் அப்படின்னா,
இந்த வருஷம் வரக்கூடிய 3 பெயர்ச்சிகளிலும் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதமான சௌரியங்களும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஹோமங்கள், இந்த பூஜைகள் அனைத்தும் பண்ணுறது. நம்ம ஊரில் வந்து இப்போ இந்த மழை, அந்த பூஜை, ரொம்ப கஷ்டங்கள், அது இதுன்னு நிறையா வருது. அந்தமாரி இனிமே வரக்கூடிய கிரக பெயர்ச்சி பலன்கள்னால மக்கள் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல், எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாமல் எல்லாரும் சௌரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சிக்காக 27 நட்சத்திரங்கள் அப்புறம் நவ கிரகங்களுக்காக சிறப்பான மகா யாகம் இது. இதற்காக கிட்டத்தட்ட 1.5 மாதம் நாங்கள் வந்து பிரயத்தனம் பண்ணி ஒவ்வொரு விஷயமாக ஆல்டர்னேட் பண்ணி ஒவ்வொரு விஷயமாக இதை அப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மண்டபம் புக் பண்ணி ஒவ்வொரு விஷயமாக ஹோம சாமான் அங்கே வாங்கலாம், பூஜை சாமான் அங்கே வாங்கலாம், பூ அங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமாக நம்ம வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி வந்து சுவாமியோட அருளால் இந்த பெரிய யாகம் ரொம்ப மிக சிறப்பாக நடக்குது. இதனால் உலக மக்கள் அனைவரும் இந்த கிரக பயிற்சியிலேருந்து எல்லாரும் நல்லது அனுபவிக்கணுங்கிறதுக்காக இந்த ஹோமமானது நடைபெற்றிருக்கிறது. ஓம் நம சிவாய. அதே மாதிரி இதை தொடர்ந்து மேற்கொண்டு என்ன பண்ணலாம்? இந்த கிரகங்களுடைய அருள் மட்டும் போதுமா என்றால் அது மட்டும் போதாது. ஏன்னா நிறைய பேருக்கு விவாகமாக, நீங்க தான் குருஜி சொன்னீங்க 7 ராகு வந்தா விவாகம் நடக்காது. அப்போ விவாகம் ஆகணும்னா என்ன செய்யலாம்? அப்போ விவாகம் ஆகணும்னா நம்ம கன்னிகா பூஜைன்னு சொல்லி அந்த கன்னியா பெண்கள், சின்ன குழந்தைங்க, அவங்கள வந்து சப்த மாதாக்களாக பிராமி, வைஷ்ணவி, கௌமாரி, வாராகி அந்த மாதிரி 7 மாதாக்களாக நம்ம அவங்களுக்கு வந்து ஆவாகனம் பண்ணி அவங்கள்ட்ட தட்சணெல்லாம் மந்திரம்லாம் கொடுத்து அவங்களுடைய பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறோம். அதை வந்து சுஹாசினி பூஜைன்னு சொல்லுவா இல்லையா? சுமங்கலி. அடுத்தது சுமங்கலி பூஜை. ஆயுசுக்கு பிரச்சனை யார் யாருக்கெல்லாம் இருக்கு? இப்ப நான் சொன்னேன் சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் அஷ்டம சனி, ஆயுசுக்கு பிரச்சனை, கண்டம், அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணலாம் என்றால் அவர்களெல்லாம் என்ன செய்யணும்னா இந்த சுமங்கலி பூஜைகள், வீட்டில் இருக்க பெண்கள் சுமங்கலியாக, என்ன மதுரை மீனாட்சியாக, காஞ்சி காமாட்சியாக, காசி விசாலாட்சியாக இங்கே அனுகிரகம் செய்து இப்பதான் எல்லாருக்கும் பிளஸ் பண்ணாங்க. அரியனும் அதில் அருள் பெற்றேன். வகையில் அடுத்ததாக வடுக பைரவர் பூஜனை, பைரவரை நம்ம ஆவாகனம் பண்ணி பைரவருடைய அனுகிரகம். பைரவர் எதுக்காகனா கடன், வியாதி, சொல்லும் போதே மணி அடிக்குது பதிலா, கடன், வியாதி போன்ற விஷயங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடுதுன்னு அர்த்தம். இதை கேட்கிறப்பவே உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகுதுன்னா அப்ப நேரில் வந்தா எப்படி இருக்கும், இதில் கலந்துண்டா எப்படி இருக்குங்கிறத பாருங்க. தொடர்ந்து தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருக்க போறோம். இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய புத்தாண்டு. காரணம் நீங்க இதை பாக்குறீங்க. இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வை திருப்பி போடக்கூடிய விஷயமாக இருக்கும். அதில் எல்லளவும் மாற்று கருத்தில்லை. தொடர்ந்து இந்த யாக வைபவத்தை தொடர்ந்து விஷ்ணுமாயாவினுடைய ஆலயத்திலே நமது போரூர் கார்டன் ஃபேஸ் 2 ஸ்ரீமடம் அமைந்திருக்கிறது. அதனுடைய தலைமை சாந்தி திரு நிலேஷ் அவர்களை அறிமுகம் செய்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3000 ஹோமத்துக்கு மேல பண்ணிட்டார். நித்தியமும் அங்க ஸ்ரீமடத்தில் வைபவம் நடந்து கொண்டிருக்கு. இந்த ஸ்ரீமடத்தில் சுவாமியை புதுசா புனருத்தாரணம்னு சொல்லுவா. அந்த மாதிரி சுவாமி எல்லாம் புதுசா எஸ்டாப்ளிஷ் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு மண்டபம் மாதிரி கட்டி இந்த கலச தீர்த்தத்தை அங்க எடுத்துட்டு போய் கும்பாபிஷேகமா பண்றோம். விஷ்ணுமாயாவிற்கான தினசரி ஹோம வைபவ பூஜைகள் அங்க நடக்க போகுது. உங்க வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜிஸ் ப்ராப்ளம் அல்லது கடன் பிரச்சனை, தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை இல்ல, வேலையே இல்ல, குழந்தையே இல்ல, அட எங்க போனாலும் எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு, ரொம்ப வழக்கா இருக்குன்னா விஷ்ணுமாயா கிட்ட வாங்க. விஷ்ணுமாயா உங்க பிரச்சனைகளை சரி பண்ணி தருவார். அந்த விஷ்ணுமாயா தான் அந்த யாகத்தோட ஹீரோ, நாயகன் அவர் தான். அவரை சிறப்பிக்கதான் அந்த ஹோமமே, இந்த யாகமே. அதனால இதை தொடர்ந்து நம்ம பயணம் அங்க ஸ்ரீமடத்தை நோக்கி இருக்க போகிறது. இப்பொழுது இங்கு பூர்ணாகுதி நடக்கவிருக்கிறது. இந்த மிகப்பெரிய யாகம் வெற்றி பெற உதவிய நமது தம்பிகள் மகேஷ், சுந்தர், சரவணன் மற்றும் என் மனைவி சிந்து, மாயா என மீடியா நண்பர்கள் அனைவர்களுக்கும், அதே மாதிரி குடும்பத்தினர், சொந்தக்காரங்க எல்லாருக்கும், மகா, கிஷோர், நிலேஷ்னு ஒரு பெரிய டீமே இருக்கு, சதீஷ்னு மிகப்பெரிய டீமே இருக்கு, அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். பூர்ணாதி முடிச்சப்புறம் ஸ்ரீமடத்தில் அடுத்த செஷன்ல சந்திப்போம். இப்பொழுது பூர்ணாவதி நடக்கவிருக்கிறது, கண்டுகளியுங்கள்.
நம்ம நேர்கள் எல்லாருமே பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் ரொம்ப அழகா நடத்திய 27 நட்சத்திரத்திற்கான மகா யாகத்தை பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி ஸ்ரீமடத்துல நடைபெற்ற எண்ணற்ற நிகழ்ச்சிகளையும் பார்த்திருப்பீங்க. அங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கிற விஷ்ணு மாயாவையும் தரிசனம் பண்ணிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பயனுள்ள நிகழ்ச்சியா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2025வது வருஷம் உங்க எல்லாருக்கும் சிறப்பா அமைய ஆன்மீக பரிகாரத்தின் சார்பாகவும் ஸ்ரீவித்யா என்னுடைய சார்பாகவும் உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.